ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோகேட் சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு, எதுவுமே காணமே நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறதுல எனக்கு தெரியுது. இப்போ என்னன்னா, நம்ம தொடர்ச்சி ஆட்டோகேட் சீரிஸ் முடியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த ஆட்டோகேட் சீரிஸ் ஒரு நாளும் நம்ம, அதாவது சிஎன்சி ப்ரோக்ராம்ஸ் சிமுலேட் பண்ணுறது, அது ஒரு நாள் நம்ம வச்சுக்கலாம். என்ன கொஞ்ச நாள் வீடியோஸ் வராததுனால யார் நம்ம இதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறது சந்தோஷம். அது போக நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்கிங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸுமே இருக்குது எஜுகேஷன் கேட்டகரியில், முக்கியமாக டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? அது போக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆட்டோகேட், சிஎன்சி இல்லை ஜி கோட், எம் கோட் இதெல்லாம் எப்படி என்ட்ரி பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது ரொம்ப நாள் வீடியோ வராதுக்கு காரணம் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அந்த ஒர்க்குனால வீடியோஸ் வரல. இன்னையிலேருந்து கட்டாயமாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் வரும். இன்னைக்கு வீடியோ வருதுன்னா நாளைக்கு ஒரு நாள் வீடியோ வராது, அதுக்கடுத்த நாள் வீடியோ வரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதுவோம் பார்த்தீங்களா. சிஎன்சிக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் இதில் இருந்து ஃபஸ்ட் என்னன்னா, நம்ம இருந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் நம்ம கைப்பட எழுதுவோம். அடுத்து கைப்பட எழுதுனது செக் பண்ணி பார்ப்போம். அந்த செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம சிஎன்சி மிஷின் கொண்டு போவோம். அப்படி நம்ம எழுதினத ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது எப்படின்ட்டு நீங்கள் வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு லேப்டாப் இல்லை எதுலையாவது சிஎன்சி ட்ரெய்னர் கிட், இந்த ட்ரெய்னர் கிட் இருந்துக்கிட்டு முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். சிஎன்சி ட்ரெய்னர் கிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் கேஸ். எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓகே தந்துருங்க. இதில் எடுத்தோன்னே ஓகே தந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா, நீங்கள் இருந்துட்டு இதில் நிறைய விதமான இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் வந்தீங்கன்னா, நீங்கள் பில்லெட் இருந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது புது பில்லெட்டை மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது டியூலேட்டர், இந்த சைடு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இந்த சைடு அதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு. இந்த சைடு இருந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன், நீங்கள் மட்டும் இந்த இது மட்டும் ஜாப் மட்டும் பார்க்குறதுக்காண்டி. இது கலர் செட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இருந்துக்கிட்டு சிங்கிள் எடிட்டிங்கு போதும். அதோட ஜாப், என்ன ஜாப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கண்ட்ரோல் டைப்பு, ஜாப் டூலிங் இருந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோலிங் டைப் என்னன்னா, ஃபேஸிங், டேர்னிங். இதுக்கு இந்த மாதிரி இந்த பாருங்க 0 டேர்னிங் இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்னிங் குறியது வந்துடும். அது சிலிண்ட்ரிக்கல் ஜாப் வந்துடும். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஜாப் வேண்டாம் எனக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஓகே தந்தோன்னு நிப்பாட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இது அந்த இது சிலிண்ட்ரிக்கல் ஜாப் வராது. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, ஜாப் அண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மிஷின் செட்டிங்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மிஷின்ஸோடைய ஆக்சஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பில்லட் செட்டிங். பில்லட் செட்டிங்கில் லென்த் எவ்வளோ இருக்கணும், டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும் நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு லென்த் இருந்துக்கிட்டு நான் இருந்துட்டு ஒரு 100 mm வச்சுக்கிடுவோமே, 100 கீழே டயாமீட்டர் அதே 40ன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஓகே தந்துடுறேன். பாருங்க, எனக்கு அந்த இது செட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு இதில் தந்துருக்காங்க பாருங்க. க்ரூவி லெஃப்ட் ஹேண்ட் டூல் இருக்கு, ட்ரில் இருக்கு, எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்கு, க்ரூவிங் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த டூல் செலெக்ஷன், இந்த பாருங்க ஒவ்வொரு டூலுமே இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த இடத்துல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஓகே தந்துட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஜாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ப்ரோக்ராம் எழுத போறோம். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி மேலே உள்ள இந்த ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது இருந்துக்கிட்டு ஆட்டோ, இந்த ஆட்டோவும் சிங்கிளும் நான் இருந்துக்கிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நான் சொல்றேன். ஏன்னா இந்த ரெண்டு இதுக்குமே எப்படி ஒர்க் பண்ணுன்றது சொல்றதுக்காண்டி தான். ஓகேங்களா? ரீசெட்ன்றது நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லு தப்பாயிருச்சுன்னா மொத்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு, அதாவது ஜாப் ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாப் இருந்துட்டு பாதிலே நிப்பாட்டிட்டீங்க, அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது உடனே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ரீசெட் அமைக்கிட்டு அந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம எடிட் வந்து மாற்றிக்கலாம். அது எடுத்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சில இது பார்த்தீங்களா, இது மெட்டீரியலை குறிக்கி அலுமினியம் வேணுமா, பிராஸ் வேணுமா, என்னது வேணும், குரோமியம் வேணுமா, மைல்டு ஸ்டீல் வேணுமா, என்ன ஏதுன்னு குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இது இருந்துட்டு கலர், நம்மளுடைய உள்ளக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு செக்ஷன் முடிய உள்ளக்கு இருந்துட்டு கலர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. நான் ஒவ்வொரு தடையும் பண்ணும்போது அந்த கலர்ஸ் காட்டுறேன். இது இருந்துகிட்டு நம்மளோட ஸ்டீல் கலர், நீங்க இருந்துட்டு இது கிரீன்ல இருந்தா கிரீன்ல வச்சுக்கொள்ளலாம்.
இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது கட் பண்ண பிறகு உள்ளக்க இருந்துட்டு இந்த கலர்லாம் இருக்கும். இது இருந்துட்டு ஜூம் இன் ஆப்ஷன். இது என்னன்னா பாருங்க, இது கட் பண்ணும்போது நான் காட்டுறேன் கைஸ். இந்த இது இருந்துட்டு இப்போ ஒர்க் ஆகாது, கட் பண்ணும்போது இந்த ஒர்க் ஆகும். இது என்னன்னா டெப்த் குறிக்கக்கூடியது. டெப்த் எவ்வளோ டெப்த்தில் நம்மளுக்கு இருந்துட்டு லைன் எடுக்கணுன்றதுக்காண்டி, டெப்த் எவ்வளோ டெப்த்தில் நான் லைன் எடுக்கணும் அது சொல்கிறதுக்காண்டி. அதுக்கடுத்து இந்த சைடு வந்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டார்ட்டுக்கு ஸ்டாப்புக்கு இந்த சைடில் இருக்கும் பாருங்க, சைக்கிள் ஸ்டார்ட் சைக்கிள் ஸ்டாப்புக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் இது இல்லாமல் இது இருந்துட்டு ஃபீடு எவ்வளோ ஃபீல்டில் இருந்துட்டு போகணும் அப்படின்றக்காண்டி. இது ஸ்லோ அப்படி மெதுவாக வந்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வரும். இப்போ வாங்க நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு இது இருந்துக்கிட்டு எல்லாமே கேப்ஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் நேம் நம்ம இருந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். A123 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு என்டர். அடுத்து N05 G21. G21ன்றது N05ன்றது ரொம்ப எல்லா இதுலையுமே நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? G21ன்றது இன்புட் இன் MM. ஓகேங்களா? அதே இது G05ன்றது N05ன்றது நம்பர்ஸ், அதாவது என் பிளாக் நம்பர்ஸ்ன்பாங்க. அந்த நம்பர்ஸ் தான் என் சொல்கிறோம். ஓகேங்களா? எப்போவுமே என் பிளாக் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. என் பிளாக் நம்பர் இது ஃபைலில் இருக்குமான்னு இல்லை, ஒன்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இருந்துட்டு 5 போகும்ன்ட்டு ஃபைல் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பில்லெட்னு அடிங்க, BILLET பில்லெட். ஃபர்ஸ்ட் எச் எவ்வளோன்னா 40, எச்ன்ற டயமீட்டர். ஓகேங்களா? இசட் லென்த் எவ்வளவு 100 mm. இப்போ இந்த இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு என்டர் N10. என்னன்றது பிளாக், என் பிளாக்ஸை குறிக்கி. இந்த என் பிளாக்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். பாருங்கள், நான் இருந்துக்கிட்டு இந்த என் பிளாக்கை விட்டுட்டு நான் அடிச்சு காட்டுறேன். அதுக்கடுத்து என் பிளாக் வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ என் பிளாக் எல்லாமே நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போ என்ன G98. ஓகேங்களா? இதுவும் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபீட் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபீடு தரோம், அந்த ஃபீடு இருந்துக்கிட்டு எம்எம்ல வேணுமா இன்ச்சஸில் வேணுமான் இருக்கு. இப்போ G98 இருந்துக்கிட்டு எம்எம். ஓகேங்களா? G98 தந்தா நம்ம எம்எம்ல ஃபீடு தரோம் அப்படின்றதுக்குரிய அர்த்தம். அடுத்து ஒரு என்டர் தாங்க. என்ட்ரு தந்துட்டு M06 கேப் விட்டு T01. T01ன்றது நம்மளுடைய டூல்ஸை குறிக்கி. எந்த டூல் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம், லெஃப்ட் ஹேண்ட் டூல், அதனால T1. M06ன்றது டூல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. M06னா டூல் சேஞ்ச் பண்ணணும். டூல் சேஞ்ச் பண்றோன்னு எந்த டூல் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகி வருதுன்றதுக்காண்டி T01. T01 லெஃப்ட் ஹேண்ட் டூல். ஓகேங்களா? அடுத்து M30 M03 S1000. இது என்னன்னா M03ன்றப்ப ஸ்பிளிண்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆன பிறகு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் அதான் நான் தந்திருக்கேன். அடுத்து என்னன்னா இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. G00 வேற ஒன்றும் இல்லைங்க, மூவ், அதாவது டூல் இருந்துட்டு மூவ் ஆகும் ஆனால் கட்டே எடுக்காது, அதனால G00. இப்போ எட்ஸ் எவ்வளோ தூரம் போகணும்னா எட்ஸ் இருந்துக்கிட்டு 40, Z0, எட்ஸ் 40, Z0. அதாவது இந்த இடத்துல இருக்கு, இங்கின இருந்து இவ்வளவு தூரம் தான் மூவ் ஆகணும். இந்த இடத்துல இருக்கு பாயிண்ட் 40ல இருக்கு, இங்கின இருந்து எனக்கு சென்டர் கொண்டு வரேன் நான், அதனாலதான். ஓகேங்களா? அடுத்து ஒரு என்ட்ரு தந்துருங்க. என்ட்ரு தந்துட்டு G71 தரனால தேவையில்ல கைஸ், நம்ம டேரக்டா கூட நம்ம ப்ரோக்ராம் எழுதிடுவோமா. இப்போ என்ன செய்யணும்னா G00 திருப்பி G00 H0 Z0 ஒரு என்டர். அடுத்து G03 H20 Z-10. இப்போ ஏன் நம்ம -10 தரோம்னா மைனஸ்ன்றது இந்த இடத்துல 0 இருக்கு, 0க்கு இந்த சைடு ஃபுல்லு மைனஸ். ஏன்னா கிராஃப் மாதிரி நான் வச்சுக்கோங்க, இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த சைடு மைனஸ், இந்த சைடு பிளஸ், மேலே பிளஸ், கீழே மைனஸ். இப்போ என்னன்னா டயமீட்டர் நம்ம எங்கிட்டு இருந்தாலும் அது ஓகே தான். இந்த சைடு கட் எடுத்தாலும் இந்த சைடு இருந்துட்டு ஆட்டோமேட்டிக் கட் எடுத்துரும், ஏன்னா சர்க்குலர் போர்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த சைடு தான் நம்மளுக்கு பீஸ் இருக்கு அப்படின்றப்ப இந்த சைடு என்ன நம்ம மைனஸ்ல தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ G03ன்றது வேற ஒன்றும் இல்லை கைஸ், G03ன்றது நம்மளுடைய
சர்க்கிள் போர்ஷன்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, கர்வ் போர்ஷன்ஸ், அதை கட் பண்ணுறதுக்காண்டி. G03ன்றது ஆன்டி கிளாக் வைஸ், G02ன்றது கிளாக் வைஸ். ஓகே, இந்த இடத்துல எல்லாருமே குழப்புவாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி 3 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ACW ஆன்டி கிளாக் வைஸ் 3 வேறு வருதா அப்படின்றப்ப G03, கிளாக் வைஸ் 2 வார்த்தை வருதா அப்படின்றப்போ G02. ஓகேங்களா, வந்துட்டு இப்போ ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ரேடியஸ் 6, 10. ஃபீட் எவ்வளோ வேணும்? ஃபீட் நம்மளாக தான் குடிச்சுக்கிட்டுறது. ஃபீட் வந்து நான் ஒரு 1 mm எடுக்கணும், ஏன்னா அப்படின்னா ஸ்மூத்தாக கட் ஆகும். அடுத்து G00, G01 வச்சுக்கோங்க. G01 H20 Z -30. ஓகேங்களா, அடுத்து திருப்பி இப்போ கிளாக் வைஸ்ல நம்ம கட் எடுக்க போறோம். கிளாக் வைஸ்ல என்ன கமெண்ட்ன்றது கீழே யாராவது கமெண்ட் பண்றீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு 5 seconds டைம் தர, யார் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். 5 4 3 2 1. கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இருந்துட்டு நல்லா பிக்கப் ஆயிட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்னும் 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு என்ன ஏதுன்றது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கிளாக் வைஸ் என்ன அப்படின்றப்ப, கிளாக் வைஸ்க்கு எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 2 வார்த்தை. கிளாக் வைஸ் 2 வார்த்தை, 2 வேர்டு இருக்கா அப்படின்றப்போ G02 கொடுத்துட்டு H எவ்வளோனா 30 Z -35. ஓகேங்களா, இதுல ரேடியஸ் எவ்வளோன்னா 5, ரேடியஸ் 5. ஃபீடும் அதே மாதிரி ஒரு ஃபீல்ட்லயே வச்சுக்கிடுறேன். அடுத்து G01. இப்போ ஏன் நான் ப்ரோக்ராம் எழுதிட்டு கடைசியில் உங்களுக்கு இருந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் நம்மளால சிங்கிள் சைக்கிளில் கொண்டு வர முடியும், அதனால தான் கைஸ். ஓகேங்களா, இப்போ G01 H30 Z -70. ஃபீட் அதே மாதிரி ஒரு ஃபீல்ட்லேயே வச்சுக்கிடுறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ். இப்போ இருந்துக்கிட்டு இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருந்துட்டு மீதி ஸ்டெப்பை முடிச்சிருவோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா M05 M30. அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா G00 H40 Z -70 வச்சுக்கிடுவோம். -70 ஒரு என்டர். G00 H40 Z0. இப்போ எல்லாமே தந்தாச்சு. மேலே ஆரோ மார்க்கில் வச்சுக்கோங்க, சிங்கிளில் தந்துக்கோங்க. ரீசெட் அமுக்கிட்டு பாருங்கள், நான் ஒவ்வொரு இதாக எடுக்கேன். ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகிருக்கு பாருங்கள். என்னோட டூல் ஒரு ஃபஸ்ட்டு டூல் இப்போ வரும் பாருங்கள். நான் இருந்துட்டு ஸ்லோவாக வச்சுருக்கேன் கைஸ், அதனால் இந்த பாருங்கள் டூல் வந்துருச்சு பாருங்கள். டூல் ஃபஸ்ட்டு எந்த இதில் வந்திருக்கு? G40 இங்கே என்ன இருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு இது இப்போ எங்கே வந்திருக்கு? H0 Z0 ரெண்டு இதுக்கு மீதான 0 பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ G03 இந்த பாருங்க, இந்த கட்டு எடுக்க போது எப்படி எடுக்குன்னு பாருங்க. சைக்கிள் ஸ்டார்ட் இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இந்த இது உங்களுக்கு தெரியுதா? கர்வ் எடுத்துருக்கு பாருங்க, ஒரு கட்டு எடுத்துருக்கு பாருங்க, ஒரு கர்வ் லைன்ல. இதான் G03. இதுல இருந்து 20 டயாமீட்டர் தள்ளி இந்த இடத்துல வந்திருக்கு. அது எவ்வளோனா 10ல் வெறும் 10 mm தான். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள 10 mm தான் இருக்கும். ஓகேயா? இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20, ஆனால் மேலே ஒரு 10 கீழே ஒரு 10, 20. ரேடியஸ் இருந்துட்டு இது 10 mm ரேடியஸ் எடுத்திருக்கு. அடுத்து G01 H20 Z30 Z -30. இப்போ பாருங்க, கட் எடுக்க பாருங்க. 20லையும் அதே லைன்ல -30 வரைக்கும் ஒரு கட் எடுக்கு. -30ன்னு ஏன் எப்படி நான் சொல்றேன்னா, இங்க இருந்து ஒரு 10, அதுக்கடுத்து ஒரு 20, மொத்தம் சேர்த்தா 30. இதுதான் கணக்கு. ஓகேங்களா? இப்போ G02 கட் எடுக்க போது பாருங்க, இடத்துல இந்த பாருங்க கட் எடுத்துருச்சு பாருங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா லைன் பாருங்க, கட் எடுக்கு இவ்வளவு தூரம் தான் கைஸ். அவ்வளவுதான், ஒரு பீஸ் முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ மேலே எடுத்தாச்சு, திருப்பி G00 இங்க வந்துருச்சுன்னு பாருங்க. இவ்வளவுதான் கைஸ், மொத்தமே இத்தனை தான் எக்ஸசைஸ். இதுல இருந்துகிட்டு மல்டிபிள் டேர்னிங் சைக்கிள்,
க்ரூவிங் இதுக்கு தனி இது, இந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன நம்ம பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி புதுசாக ஒன்று நான் இருந்துட்டு சொல்லித்தர போகிறேன். அதனால் யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணால் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் மறக்காமல் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உடனே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அஃபிஷியலாக வெப்சைட் கூட இருக்குது கைஸ். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் இருந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். இது போல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி இல்லைன்னா அபவுட் பேஜ், நம்ம சேனலோடைய அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த இதெல்லாம் இருக்குது. அந்த இதில் நீங்கள் போய் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இது போக என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் தரேன். அதுலேயும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போக இன்னைக்கு என்னன்னா நம்ம இருந்துட்டு ஒரு குயிஸ் ஏதாவது வைக்கலாமா நம்ம சேனல்ல. குயிஸ் சீரிஸ் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அந்த குயிஸ் சீரிஸ் இருந்துக்கிட்டு நிறைய பேர் இருந்துட்டு வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொன்னதுனால குயிஸ் சீரிஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். வேற என்ன சீரிஸ் போடலாம்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம இருந்துக்கிட்டு அசன் கிரேட் பிரதர்ஹுட் இந்த மாதிரி கேம் சீரிஸ் கொஞ்ச நாள் போடலாமா, இல்லை வேற ஏதாவது ஒரு கேட்டகரியில் இது போடலாமா, இல்லைன்னா சாலிட் ஒர்க்ஸ் நடத்தலாமா? மெயினாக சொல்லுங்கள், சாலிட் ஒர்க்ஸ் நடத்தலாமான்னு சொல்லுங்கள். சாலிட் ஒர்க்ஸ் இருந்துக்கிட்டு நம்ம நடத்துவோம். ஓகேங்களா? சாலிட் ஒர்க்ஸ் மட்டும் இல்லைங்க, சாலிட் ஒர்க்ஸ் எலக்ட்ரிக்கலும் இருக்குது. சாலிட் ஒர்க்ஸ்னு வெறும் சாலிட் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாலிட் ஒர்க்ஸில் எலக்ட்ரிக்கல் எல்லா இதுவுமே இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ் நம்ம நடத்துவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.